அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். சென்ற காணொளியில் டீச்சிங் ஆப்டிடியூட் பார்ட் 3ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங், இந்த ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடோலசன்ட் லேர்னர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ், இந்த ரெண்டு கான்செப்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த கான்செப்டை நம்ம நம்மளோட மெட்டீரியலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு. வாழ்க்கையோட சுவாரஸ்யம் என்பது அதன் வெற்றிகளில் இல்லை, அந்த வெற்றிக்கான பாதையில் தான் இருக்கிறது, அந்த பயணத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னான்னு கேட்காதீங்க, யார் சொன்னாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை, என்ன சொன்னாங்கன்றது தான் முக்கியம். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, டிஎன் செட்டு, அதே மாதிரி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன், இல்லை எந்த ஒரு ஹையர் ஸ்டடீஸ், அதே மாதிரி எந்த ஒரு ஜாபுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு இந்த காலத்தில் ஹெவியான காம்படிஷன் இருக்குது, லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம பில்ட் பண்ணக்கூடாது. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வரும். இதை நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிப்ரேஷனில் லேக்கிங்கை கொடுக்கும். நம்ம எப்போதுமே எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இது முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பில்ட் பண்ணிவிட்டு படிக்கிற எந்த ஒரு எக்ஸாமினேஷன்லேயும் உங்களால் வின் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸு பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியே சரியாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். நமக்கு டிஆர்பி எக்ஸாம்லேயோ, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்லேயோ, இல்லை டிஎன் செட் எக்ஸாம்லேயோ, இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் அதில் நமக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் போகலாம். நமக்கு ஒரு போஸ்டிங்கோ, இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமையே கிளியர் பண்ண முடியாத ஒரு நிகழ்வு கூட நடக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, அப்படி உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு ரிசல்ட்டு தான் வருது அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ப்ரிப்ரேஷனுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் அந்த பர்டிகுலர் எக்ஸாம்லேயோ, அந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்லேயோ உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை தரலைனாலும், நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையிலையோ, உங்கள் கரியர்லையோ நீங்கள் வேறு ஒரு லெவலுக்கு போகும்போது, இல்லை வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது, இந்த ப்ரிப்ரேஷனும் இந்த லேர்னிங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இத்தனை மாதம் நான் எஃபர்ட் போட்டு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதினேன், பட் எனக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா, ரிசல்ட் அந்த டைமில் கிடைக்கல, பட் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் ஏதோ ஒரு விதத்தில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்காதீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா, உமன் கேண்டிடேட்ஸுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல, டைமை மேனேஜ் பண்ணுறதுல. நம்மளுடைய அகாடமியை பொறுத்தளவில் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸு, நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸு, நம்மளோட 2 இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸு, நம்மகிட்ட ஜென்ரலாக சில queries அண்ட் அட்வைசஸ் கேட்குற கேண்டிடேட்ஸு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி உமன் கேண்டிடேட்ஸ் தான். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் they are working in the private colleges or private schools. இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு டைமை புல் பண்ணி எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க ஜாபையும் ஃபேமிலியையும் மேனேஜ் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு ஃபுல் டைம் அதில் போயிடுது. ஸோ அதுக்கே அவங்க கஷ்டப்படும் போது, இப்போ எக்ஸ்ட்ராவாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ் பண்ணணும், போடணும் அப்படின்றபோது அவங்க ரொம்பவே சேலஞ்சிங்காக அதை நினைக்கிறாங்க. அதனாலேயே ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைட்டாக எடுத்துக்குங்க.
ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையோட சுவாரஸ்யம் வந்து அதோட வெற்றிகளில் இல்லை, அதனுடைய பயணங்களில் தான் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டை தரலைனாலும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டு எப்பயாவது உங்கள் கரியர்லேயோ வாழ்க்கையிலையோ ஏதாவது ஒரு லேர்னிங்கையோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டையோ கொடுக்கும். படிப்பை நம்ம புதுசாக படிக்கும் போது ஆர்வத்தோடு படிக்கிறோம், இப்போ படித்ததையே திருப்பி படிக்கும் போது அதை ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அது பலன் தரலைனாலும் நீங்கள் இது வரைக்கும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாமல் வச்சுருந்த நாலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு சிந்தனையோடு நீங்கள் வந்து படிச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகாது. எஸ்பெஷலி ஃபார் உமன் கேண்டிடேட்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஜென்ஸ் கேண்டிடேட்ஸை பொறுத்தளவில் எனக்கு தெரியல, இதுவே போதும் சார் எங்களுக்குன்னு அப்படின்னு இருந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்மளுடைய இன்டராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸு நம்மளுடைய அகாடமியில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மேல் கேண்டிடேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேபி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை பில்ட் பண்ணிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹாப்பி ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கான கான்செப்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, யார் அடலசன்ட் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 10 டு தி ஏஜ் ஆஃப் 19, 10லேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற லேர்னர்ஸ், இவங்கள தான் நம்ம வந்து அடலசன்ட் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அடலசன்ட் லேர்னர்ஸ்ன்னு சொல்கிற அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சில இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீச்சரும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் அடலசன்ட் லேர்னர்ஸுக்கு வந்து எஃபெக்டிவான டீச்சிங்கை உங்களால் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர் வந்து லேர்னர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லேர்னர்ஸ் எப்படிப்பட்ட லேர்னர்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அவங்களோட டீச்சிங்கை வந்து அவங்களால எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். இப்போ அடலசன்ட் லேர்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏஜ் 10லேருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் 10 to 19 அப்படின்னா மோஸ்ட்லி திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் டீனேஜ். அப்போது இந்த லேர்னர்ஸுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 கேட்டகரிஸில் நம்ம கொண்டு வரலாம். ஃபிசிக்கல், இன்டலெக்சுவல், சோஷியல், எமோஷ்னல் அண்ட் சைக்காலஜிக்கல், மாரல். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸு ஃபிசிக்கல் அப்படின்னா உடல் ரீதியான கேரக்டரிஸ்டிக்ஸ், உடல் ரீதியான விஷயங்கள். அதே மாதிரி இன்டலெக்சுவல் அறிவு ரீதியான விஷயங்கள், சமூக ரீதியான விஷயங்கள் சோஷியல். அதே மாதிரி உணர்வு ரீதியான மன ரீதியான விஷயங்கள். அதே மாதிரி மாரல் அதாவது நடத்தை. இது ரிலேட்டடான கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எல்லாத்துலேயும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து 10 to 19 இருக்கிற பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வளர்கிற கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு எப்போதுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் ஃபேக்டிவ் இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துல அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஸோ எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுதான் ரெஸ்ட்லெஸ்னஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டிவ், சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடுவாங்க, மென்டலாகவும் சீக்கிரமாகவும் ட்ரெயின் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸை ரெஸ்ட்லெஸ்ஸாக பண்ணுறதுனால அந்த ஃபேக்டிக்னஸ்ன்றது இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும். ஃபேக்டிக் அப்படின்னா மென்டல் ட்ரைனஸ் ஆர் ஃபிசிக்கல் ட்ரைனஸ். ட்ரைனஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு எஸ்காஷன், ஒரு சோர்ந்து போன மாதிரியான ஒரு நிலை தான் வந்து நம்ம ஃபேக்டிக்னு சொல்லுவோம். அப்படி இல்லை எனர்ஜி லெவல் லோவாக இருக்கிறது, சீக்கிரமாகவே அவங்க எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபேக்டிக்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த டைமில் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
வேகமாக வந்து அதுக்கான செக்ரிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணும். growth எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ரேப்பிடாக இருக்கிறதுனால தான் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் ஃபேட்டிக் வருது. இது உடல் ரீதியான மாற்றங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஹ், இந்த ஏஜில் 10 to 19 வரைக்கும் இருக்கிற இந்த ஏஜ் குரூப்பில் உங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் ரீதியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். அவங்க எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கிறதுனால அந்த எனர்ஜியை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வழியாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த எனர்ஜியை வந்து கரெக்டாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு செக்ஷுவல் அவேர்னஸ்ஸு எல்லாமே வந்து 10 to 19 ஏஜில் தான் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி வந்து ஒரு இன்டிமேட் எதிர்பார்க்குற ஏஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்குள்ளார இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற 10 to 19 பீப்புளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், பாடியோட சைஸு, ஷேப்பு, இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் வல்னிரபிலிட்டியும் இதே ஏஜில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஏஜில் இருக்கிற டீனேஜ் குரூப்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். எதனாலனா அவங்களோட டயட்ரி ஹேபிட்ஸ். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸு, டயத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து சம் ரிஸ்கி பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு எனர்ஜி லெவல். எதுவுமே இப்போ பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகிறது, இதெல்லாம் ரிஸ்கி பிஹேவியர்ஸ் தான். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசிக்காமல் பண்ணுறது, எதுக்கும் பயப்படாமல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடி சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வார்டாகவும் அன்குவார்டினேட் மூமெண்ட்ஸையும் வந்து அவங்களுக்கு வந்து அதை ஏற்படுத்தும். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முகத்தில் வந்து ஒரு பரு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி பாடிலி சேஞ்சஸ் வரும்போது அது ரிலேட்டடான விஷயங்களும் அவங்க மனசை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம எதுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்களோட மென்டலையும் ஃபிசிக்கலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்படி அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம நம்ம வந்து டீச் பண்ணும்போது அதெல்லாம் கவனித்து அதெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், நீ வந்து லேர்னிங்கை இப்படி தான் எடுத்துக்கணும், இந்த ஏஜில் நீ லேர்னிங்கை இந்தந்த விஷயத்தையெல்லாம் பண்ணி வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து ஒரு டீச்சர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், ஒரு உடல் ரீதியான மாற்றங்கள், அதுதான் வந்து இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். அதுவே வந்து இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக்ஸில் எப்படி இருப்பாங்க, இப்போ 10th முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து மிடில் ஸ்கூல் லெவலில் இருப்பாங்க, 8th வரைக்குமே மிடில் ஸ்கூல் லெவலில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 9th 10th இப்படி வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த ஹை ஸ்கூல் லெவலுக்கு வருவாங்க. ஸோ அப்போ அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்க்ரீட் திங்கிங்லேருந்து அப்டிராக்ட் திங்கிங்க்கு அவங்களோட இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், அதாவது அறிவு ரீதியான மாற்றம் வந்து கான்க்ரீட்லேருந்து அப்டிராக்ட் திங்கிங்காக மாறும். அது என்ன கான்க்ரீட் திங்கிங் அப்படின்னா அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கான லேர்னிங் எப்படி தான் அவங்களால நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா த்ரூ தேர் சென்சரி ஆர்கன்ஸ். இப்போ வந்து ஒரு 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 கிட்டுக்கு வந்து ஒரு ஆப்பிள் பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ஆப்பிளோட ஷேப் என்ன, அந்த ஆப்பிளோட கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிளையே வந்து கையில் கொடுக்கும் போது அந்த சென்சரி வழியாக, அதாவது நம்மளுடைய புலன்கள் வழியாக கண், காது, மூக்கு, இதை இதை வச்சு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பற்றின லேர்னிங்கை அது எடுத்துக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த கான்க்ரீட் திங்கிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம வந்து கெட் பண்ணிக்கிற நாலேஜ், இன்ஃபர்மேஷன், லேர்னிங், இதுதான் வந்து கான்க்ரீட். அப்டிராக்ட் திங்கிங் என்ன அப்படின்னா இந்த சென்சரி ஆர்கன்ஸ் வழியாக நம்ம லேர்ன் பண்ணுறது இல்லாமல் அடுத்த ஹையர் லெவல் லேர்னிங்,
அது எப்போ வரும் அப்படின்னா அடலசன்ட் லேர்னிங், அடலசன்ட் ஏஜில் தான், அடலசன்ட் பீரியடில் தான் வரும் உங்களுக்கு. அந்த அப்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சென்சரி லேர்னிங் மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலேயும் திங்க் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு 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 10 ஏஜுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களால புரிஞ்சுக்க தெரியாது. அதுவே ஜஸ்டிஸ்னா என்ன, அதே மாதிரி ஒரு ஃப்ரீடம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 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 கான்செப்ட்லாம் சொல்கிறேன். ஃப்ரீடம்னா என்ன, இதெல்லாம் வந்து என்னன்ற திங்கிங் வந்து எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு அடலசன்ட் பீரியடில் தான் இது டெவலப் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து அப்ட்ராக்ட் திங்கிங் சொல்கிறோம். சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக இல்லாத ஹையர் லெவல் திங்கிங், கண்ணால் பார்க்கறது காதால் கேட்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் திங்க் பண்ணுற, அதுக்கு மேலேயும் இருக்கிற கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அடலசன்ட் லேர்னர்ஸ்கிட்ட இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டீச்சிங் பண்ணணும். அந்த அடலசன்ட் லேர்னர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து லோ லெவல் டீச்சிங்கை வந்து கொடுக்க முடியாது. அப்ட்ராக்ட் லெவல் திங்கிங்கில் இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கான்க்ரீட் லேர்னிங் மெத்தடாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கான்க்ரீட் டீச்சிங் மெத்தடாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ஸ் கியூரியாசிட்டி, இந்த இன்டென்ஸ் கியூரியாசிட்டி அடலசன்ட் லேர்னர்ஸ்கிட்ட இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆர்வமாக வந்து கற்றுக்கிறது. நீங்கள் இப்போ ஒரு சயின்ஸில் ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட்னால என்ன யூஸு, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம், இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஐடியா கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான இன்டென்ஸ் கியூரியாசிட்டி, தீவிரமான ஆர்வம் எல்லாமே வந்து இன்டென்ஸ் கியூரியாசிட்டின்னு அதுதான் தீவிரமான ஆர்வம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்டலெக்சுவலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைட் ரேஞ்சுக்கு டெவலப் ஆகும். இந்த இந்த கியூரியாசிட்டியும் இந்த இன்டலெக்சுவல் க்ரோத்தும் வந்து லாங் டேர்முக்கு சஸ்டைன் ஆகும். எந்த பீரியடில் அப்படின்னா இந்த அடலசன்ட் பீரியடில் தான் அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு அடலசன்ட் லேர்னரை வந்து நம்ம வந்து உன்னால் இது முடியும், உன்னால் இதை பண்ண முடியும், இல்லை உன்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் கொடுக்குற நெகட்டிவான ஒரு நெகட்டிவான சேலஞ்சஸையும் பாசிட்டிவான சேலஞ்சஸையுமே அவங்க அச்சீவ்மெண்ட்டுக்கான மோட்டிவேஷனாக எடுத்துக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அடலசன்ட் லேர்னர்ஸ்கிட்ட இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேலஞ்சை கொடுத்து அவங்கள ஒரு அதுக்கு ரிலேட்டடான லேர்னிங்கில் என்கரேஜ் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து ஹை அச்சீவ்மெண்ட்ஸும் அவங்களால பண்ண முடியும். அதே மாதிரி இந்த அடலசன்ட் லேர்னர்ஸ்கிட்ட என்ன அவங்க விரும்புவாங்க அப்படின்னா ஆக்டிவ் ஓவர் பாசிவ் லேர்னிங். அவங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடலசன்ட் பீரியடுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அவங்க வந்து பாசிவ் லேர்னிங்கில் தான் இருப்பாங்க. டீச்சர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ஒரு கிளாஸில் வந்து ஒரு லெக்சர் கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு வீடியோவை பார்த்து கற்றுக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் லேர்னிங்கில் இருக்கும். இது வந்து ஒரு நோட்ஸை வச்சு படிக்கிறது, ஒரு டெக்ஸ்ட் புக்ஸை வச்சு படிக்கிறது. இப்போ சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஏஜுக்கு பிலோவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் மெட்டீரியல் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு புக்ஸோ நோட்டோ வச்சு தான் அவங்களால படிக்கவே முடியும். இதுவே வந்து அதுக்கு மேலே அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஃப்ளெக்டும் பண்ணுவாங்க. பட் ஆனால் அடலசன்ட் லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ப்ரிஃபர் ஆக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஆக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் டிஸ்கஷன், ஒரு கேஸ் ஸ்டடியை கொடுத்து அவங்கள அனாலிசிஸ் பண்ண சொல்கிறது, அப்படி லேர்ன் பண்ண வைக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் வழியாக லேர்னிங்கை கொடுக்கறது, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக லேர்னிங்கை கொடுக்கறது, ஒரு ப்ராப்ளம் சால்விங் வேலை வந்து அவங்களுக்கு வந்து லேர்னிங்கை கொடுக்கறது, இது எல்லாத்தையும் யார் ப்ரிஃபர் பண்ணுவா அப்படின்னா அடலசன்ட் லேர்னர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர்ஸ். அதே மாதிரி வந்து அவங்க பீர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுறத வந்து அடலசன்ட் லேர்னர்ஸ் ரொம்பவும் விரும்புவாங்க. அதனால தான் வந்து ஒரு ஒரு 10 to 19 ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் குரூப் ஸ்டடி கொடுக்கறது, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஸ்டடீஸை வந்து கொடுக்கறது, லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த அடலசன்ட் லேர்னர்ஸ் கிட்ட செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் எபிலிட்டியும் இருக்கும்.
செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா அவங்க படித்ததை அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதுதான் செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ். ஸோ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, இப்போ ஒரு கான்செப்டை, ஒரு லேர்னிங் கான்செப்டை நீங்கள் பொதுவாக ஒரு அடலசன்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இம்பார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அடலசன்ட் லேர்னர்ஸும் அவங்க அந்த கான்செப்டை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த கான்செப்டை எப்படி பார்க்குறாங்கன்றத அவங்களால வந்து வெளிப்படுத்தி காட்ட முடியும். அதுதான் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால எதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா, ரெலவன்ஸ் இன் லேர்னிங் அண்ட் வாட் இஸ் பீயிங் டாட். இதை வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். அதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே, என்னடா புக்கில் இருக்கிறதுக்கும் இவர் நடத்துறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் யார் சொல்லுவாங்கன்னா, இந்த அடலசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி அப்போ தான் வந்து வளரும். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்களா இல்லையா, நம்ம டீச்சிங் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ, பீர்ஸ்கிட்டையோ, கிளாஸ்மேட்ஸ்கிட்டயோ சொல்கிறாங்களே, இவர் என்ன புக்கில் இருக்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை நடத்துறதுக்கும் அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டெவலப்மெண்ட்டு தான். ரெலவன்ஸ் நீங்கள் வந்து டீச் பண்ணுறது அவங்களோட லேர்னிங்க்கு ரெலவன்ஸாக இருக்கா? ஸோ லேர்னிங்கையும் இம்பார்ட் பண்ணுற டீச்சிங், வாட் இஸ் பீயிங் டாட், அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன், அதுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அடலசன்ட் லேர்னர்ஸால் கரெக்டாக வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் அண்ட் அகாடமிக் டெவலப்மெண்ட்டில் அடலசன்ட் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹை லெவல்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒரு சர்க்காஸ்டிக், ஒரு அவங்க ஏஜ் குரூப்பில் ஒரு சர்க்காஸ்டிக்காக இல்லை ஒரு நகைச்சுவையாக ஒரு கிண்டலாக ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்காக அவங்க வந்து சீக்கிரமாக வந்து அக்ரெசிவ் ஆவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக். அதனால தான் டீச் பண்ணும்போது இந்த அடலசன்ட் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணும்போது அவங்களை கிண்டல் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்கள வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி ஹியூமரானு தான் நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் அவங்க வந்து அதை வந்து அந்த சர்க்காஸ்டிக்காக எடுத்துக்க மாட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து அக்ரெசிவ் பிஹேவியராக வந்து அப்போவே அவங்கள்ட்ட வெளிப்படும். ஸோ அதனால் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம படித்து வச்சுக்கிட்டா தான் ஆஸ் அ டீச்சராக அடலசன்ட் லேர்னர்ஸு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி சோஷியல் டெவலப்மெண்ட், முன்னாடி பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டலெக்சுவல் அண்ட் அகாடமிக் டெவலப்மெண்ட் பார்த்தோம். தேர்டு வந்து சோஷியல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஒரு அடலசன்ட் லேர்னர்ஸ் கிட்ட இருக்கும். அடலசன்ட் லேர்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் தயக்கப்படுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சோஷியல் பொசிஷன், ஒரு ஒரு குரூப்புக்கு மத்தியில் தன்னை வந்து வெளிக்காட்டிக்கணும், தன்னோட இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், தன்னுடைய நாலேஜு தன்னோட லேர்னிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதேமாதிரி தன்னுடைய பீர்ஸ் கோ லேர்னர்ஸ் கிட்ட அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த டாக்கிங்கில் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேரியர்ஸ்லாம் இருக்கும். அது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு வரும்போது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டேஜஸ் அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு வரும். இதுவே அடல்ட் லேர்னர்ஸ் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துடுவாங்க அடுத்த லெவல், அது அடுத்ததில் பார்ப்போம். அதே மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோரிங் கொஷின்ஸ் ஆஃப் ரேஷியல் அண்ட் எத்னிக் ஐடென்டிட்டி, அதே மாதிரி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புள்ளாரே அடலசன்ட் லேர்னர்ஸ்குள்ளாரே அவங்கவுங்க பேக்ரவுண்டு, சொசைட்டி பேக்ரவுண்டாக இருக்கலாம், சமூகத்துக்கு ஒரு சமூக பேக்ரவுண்ட், ஒரே பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களா இருக்கலாம், ஒரு கல்ச்சரல் ஒரே ஒரு ஒரு கல்ச்சர்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றாவே வந்து அவங்க வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட சேர்ந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியும், அதே மாதிரி வந்து அதை பற்றின கொஷின்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் கொஷின்ஸ் ஆஃப் ரேஷியல் அண்ட் எத்னிக் ஐடென்டிட்டி. ஸோ வந்து அவங்க சார்ந்திருக்கிற குரூப்போட ஐடென்டிட்டியை கொஷின் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நாலேஜ் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்டைன் ஒரு சர்டைன் கல்ச்சரில் இருக்கோம், ஒரு சர்டைன் ரேஷியல் குரூப்பில் இருக்கோம் அப்படின்னா வழியாக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
இவங்க என்ன அட்லசன்ட் லேர்னர்ஸ் வந்து அதை வந்து கொஷின் பண்ணுவாங்க. ஏன் வந்து நம்ம இப்படி செய்யணும், ஏன் இப்படி செஞ்சால் என்ன, ஏன் இப்படி தான் செய்யணுமா, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டியும் வந்து அந்த டைமில் வந்து பில்ட் ஆகும். ஸோ அவங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டியை வந்து அவங்க வந்து விசிபிளாகவும், அதாவது இப்போ வந்து ஒரு ஃபீமேல் அடலசன்ட் லேர்னர் இருக்காங்கன்னா ஒரு ஃபீமேலுக்கான ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம், அதே மாதிரி ஒரு மேல்னா ஒரு மேலுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் இதுதான் அப்படின்ற அந்த செக்ஷுவல் ஐடென்டிட்டியை வந்து விசிபிளாகவும் இன்விசிபிள் வேஸ்லையும், இன்விசிபிள் வேஸ்லனா ஒரு நெட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணுறது, அது ரிலேட்டடான செக்ஷுவல் ஐடென்டிட்டி ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அதர் மீடியாஸ்லேருந்து கேதர் பண்ணுறதும் இந்த அடலசன்ட் லேர்னர்ஸ் கிட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபீலிங் இன்டிமிடியேட் ஆர் ஃப்ரைட்டன்ட் பை தி இனிஷியல் மிடில் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு மிடில் ஸ்கூலில் அவங்களுக்கு கிடைச்ச சில விஷயங்களை வந்து அவங்க வந்து அது வந்து அவங்கள வந்து என்னென்னா ஃப்ரைட்டன் பண்ணும். இப்போ மிடில் ஸ்கூலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ மிடில் ஸ்கூலில் அவங்க வந்து ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ரொம்ப வீக்கு, இல்லை மிடில் ஸ்கூலில் மேக்ஸே வராதுன்ற மாதிரியான மைண்ட் செட்டை வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவே அடலசன்ட் பீரியட்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய அடலசன்ட் லேர்னர்ஸ் இப்போ +1 +2 10th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஐயோ மேக்ஸாக எனக்கு வரவே வராது, ஐயோ தமிழே எனக்கு படிக்க தெரியாது, இந்த மாதிரி மிடில் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸில் எதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணாங்களோ கெட் பண்ணாங்களோ அது அந்த ஃபீலிங் வந்து அவங்கள அடலசன்ட் லேர்னிங்லேயும் அது ஃப்ரைட்டன் பண்ணும். அப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மிடில் ஸ்கூலில் அவங்களுக்கு கிரியேட் ஆன அந்த ஃப்ரைட்டனிங்கான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து அதை மிட்டிகேட் பண்ணி, இல்லை இதை வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணினா இதெல்லாம் வந்து உனக்கு வந்து ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் இப்படிலாம் நீ வந்து இன்னும் கொஞ்சமும் வந்து உன்னோட டேலண்ட்டை வளர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லணும். ஸோ இதனால தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி லைக்கிங் ஃபேட்ஸ் அண்ட் பீயிங் இன்ட்ரெஸ்டட் இன் பாப்புலர் கல்ச்சர், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபேட் அப்படின்னா ஃபேஷன்னு சொல்லலாம். இப்போ திடீர்னு சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும், ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் ட்ரெண்ட் ஆகும், ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரெண்ட் ஆகும். ஸோ அதையெல்லாம் வந்து அடலசன்ட் லேர்னர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அது வந்து நாவலிட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஷார்ட் லிவிங் பீரியடாக தான் அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விரும்புவாங்க. அதே மாதிரி ஓவர் ஆக்டிங் டு ரிடிக்குல், எம்பராஸ்மெண்ட் அண்ட் ரிஜெக்ஷன், இதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். அதாவது வந்து ஒரு அடலசன்ட் லேர்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவாய்ட் பண்ணுற மாதிரியோ நம்ம வந்து எந்த விஷயத்துலையும் அவங்கள வந்து நம்ம பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி இன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி எம்பராஸ்மெண்ட்டு, அதாவது அவங்கள எம்பராஸ் பண்ணக்கூடாது. அவன் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட் பற்றின ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோ எதுவுமே நம்ம வந்து பாஸ் பண்ணக்கூடாது. எதையுமே வந்து நம்ம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி அவன்கிட்ட இருக்கிற நெகட்டிவை வந்து நம்ம வந்து அவன் எம்பராஸ் ஆகாத வகையில், அவன் தர்ம சங்கடமாக எம்பராஸ்மெண்ட்னா தர்ம சங்கடம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லாமல் வந்து நம்ம அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். ரிடிக்குல்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு சர்காஸ்டிசம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட பீர் லேர்னர்ஸ் இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து அட்டென்ஷனை சீக் பண்ணுவாங்க. ஸோ பாரு நான் தான் வந்து பெஸ்ட்டு, இந்த மாதிரி இல்லை நிறைய பேர் தங்களை பார்க்கணும், தான் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க தன்னோட டேலண்ட்டை பார்க்கணும், தன்னோட ஸ்கில்ஸை பார்க்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து அப்ரூவலை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா இந்த பீரியடில் தான் டெவலப் ஆகும். அதுலேயும் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த இன்டர்பர்சனல் இந்த 10 ஏஜ் முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு வந்து யாரோட சப்போர்ட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண தேவைப்படும் அப்படின்னா ஒரு பேரண்ட்டோட கைடன்ஸோ டீச்சர்ஸோட கைடன்ஸோ தேவைப்படும். பட் ஆனால் இந்த அடலசன்ட் லேர்னிங்க்கு வந்ததுக்கப்புறம், இந்த பீரியடுக்கு வந்ததுக்கப்புறம்
அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீடத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன் இவங்க நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கணும், நம்மளே படிச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரியான இன் இண்டிபெண்டன்ஸு இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். அவங்க உங்கள்கிட்ட என்ன தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா கைடன்ஸும் டைரக்ஷனை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. மற்ற விஷயத்த அவங்களே வந்து பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஒரு உணர்வு ரீதியான மன ரீதியான வளர்ச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியடில் இருக்கும். அதே மாதிரி வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து இந்த அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு நிறைய இருக்கும். அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். அதே மாதிரி அதனுடைய இன்டென்சிட்டியும் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி எப்போ வந்து அவங்களுக்கு மூட் ஸ்விங் ஆகும்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அவங்களாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு இதனால் ஏற்படுற விஷயங்கள் தான். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் டீச்சிங்கை கரெக்டாக பண்ண முடியும். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு புரிய வச்சாதான் லேர்னிங்கை அவன் எஃபெக்டிவாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு எனர்ஜின்றது ஹையாக இருக்கும். அதே மாதிரி நிறைய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது, ஒரு யோகா மெடிடேஷன் மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஒரு யோகான்ற மாதிரியான ஸ்போர்ட்ஸுன்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு டான்ஸிங் ஆக்டிவிட்டி, ஒரு 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 கராத்தே, இந்த மாதிரியான டிஃபென்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடலசன்ட் லேர்னர்ஸை இன்வால்வ் பண்ண வைக்கலாம். ஸோ தட் அவங்களோட எனர்ஜி வந்து இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவுட்பர்ஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தங்களை வந்து பெரியவர்களாக மற்றவர்கள் வந்து கருதணும். அதுதான் சர்ச் ஃபார் அடல்ட் ஐடென்டிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ். டீனேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி எப்படி வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னா, நீ இன்னும் சின்ன பிள்ளை தான், இதெல்லாம் பண்ணு போன்ட்டு நம்ம வந்து அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அவங்கள. எப்போதுமே டீனேஜ் பசங்களை வந்து நீ பெரிய பிள்ளையா ஆகிட்ட, நீ மெச்சூர் ஆகிட்ட, இதெல்லாம் நீயே கொஞ்சம் பண்ணிக்கோ, இதெல்லாம் நீயே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் சொல்லி தான் வந்து நம்ம லேர்னிங்கையோ டீச்சிங்கையோ இல்லை வந்து அவன் வந்து வேற ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வந்து நெகட்டிவாக போகும்போது அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வரத்துக்கும் நம்ம இப்படி தான் வந்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும், சேஞ்சஸை கொண்டு வரணும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். அடல்ட் ஐடென்டிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ்னு. அதே மாதிரி செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் பீயிங் சென்சிட்டிவ் டு பர்சனல் கிரிட்டிசிசம். அடல்சன்ட் லேர்னர்ஸ் வந்து பர்சனல் கிரிட்டிசிசம் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக எடுத்துப்பாங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுய சிந்தனை, அதுதான் செல்ஃப் கான்ஷியஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து அவங்களுக்கு எப்போ வந்து பில்ட் ஆகும்னா இந்த அடலசன்ட் பீரியடில் தான் பில்ட் ஆகும். அதே மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டியை பற்றி ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா அடலசன்ட் லேர்னர்ஸில் அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸு, அவங்களோட உணர்வுகள், அவங்களோட அனுபவங்கள் எல்லாமே தங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. அதே மாதிரி அந்த ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பற்றி அவங்க வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து சென்சிட்டிவாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பிலீஃப் அவங்கள்ட்ட இருக்கும், அப்படி அவங்க நம்புவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்து ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து ரொம்ப ரொம்ப யுனிக்காக அவங்க வந்து அதை நினைப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம இந்த பாயிண்ட்டை பார்த்தோம், ரிடிக்குல், எம்பராஸ்மெண்ட், ரிஜெக்ஷனுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. ஓவர் ஆக்டிங்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க நியாயமாக நடக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும்.
மெச்சூர்டு பர்சன்ஸான ஒரு டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ பார்க்கும்போது தான் அது ஓவர் ஆக்டிங்னு தெரியும். நம்ம வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. இந்த அடலசன்ட் பீரியடில் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம தான் வந்து நம்மளுடைய அப்ரோச்சை வந்து சேஞ்ச் பண்ணணும், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்லையும் மற்ற விஷயங்கள்லையும். அதே மாதிரி சீக்கிங் அப்ரூவல் ஃபார் பீர்ஸ் அண்ட் அதர்ஸ் வித் அட்டென்ஷன் கெட்டிங் பிஹேவியர்ஸ் எப்போவுமே அடலசன்ட் லேர்னர்ஸில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி மாரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மாரல் இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றி கொஷின் பண்ணுறது, ஒரு ஒரு கல்ச்சுரல் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் வந்து சொசைட்டியில் வந்து இருக்குது அப்படின்னா அதை பற்றின கொஷின் பண்ணுறது, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அடலசன்ட் லேர்னர்ஸோ ஒரு அடலசன்ட் பீரியடில் இருக்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ நீங்கள் கோயிலுக்கு கூப்பிடுங்க, ரொம்ப வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 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 திமிர்த்தனமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த பீரியடில் அவங்க அந்த கான்செப்டை அந்த அந்த மாரல் ரிலேட்டடான அந்த காம்ப்ளெக்சிட்டி, இந்த மாரல் ரிலேட்டடான விஷயங்களில் கான்செப்ட்ஸில் காம்ப்ளெக்சிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இருக்கிற காம்ப்ளெக்சிட்டினால தான் வந்து அவங்க வந்து சில விஷயங்களை வந்து அவங்க வந்து நம்மளோட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாரல் ரிலேட்டடான எது நல்லது எது கெட்டது அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து பகுத்து பார்க்குறதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ரஸியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அதனால தான் இப்போ இந்த ஓட்டு போடுற விஷயம், எனக்கு 18 ஆகிட்டு, அதே மாதிரி எனக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வேணும், இந்த மாதிரியான டெமோக்ரஸி ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அடலசன்ட் பீரியடில் தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வரும். அதுக்கு அவங்க கேப்பபிளாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் தான், மாரல் டெவலப்மெண்ட்டு. அதே மாதிரி வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான திங்கிங் எல்லாம் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் இருக்கிற சேஞ்சஸ்ஸு, அதனோட பேஸ் ஆஃப் சேஞ்ச், அதாவது சில விஷயங்களை சில சிஸ்டமை மாற்ற முடியாது, இல்லை அதை வந்து மாற்ற ட்ரை பண்ணுறது, இந்த விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட பொறுமை இருக்காது. ஆனால் இம்பேஷன்ஸ் வித் தி பேஸ் ஆஃப் சேஞ்ச், எதையுமே சீக்கிரமாக மாற்றணும், எதையுமே வந்து சேஞ்சஸை வந்து சீக்கிரமாக கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க, இம்பேஷன்ஸாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த சேஞ்சஸை கொண்டு வர்றது வந்து எந்த அளவுக்கு டிஃபிகல்ட் அப்படின்றதுல வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இல்லை மாற்ற முடியும், இதெல்லாம் மாறணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இம்பேஷன்ஸ் வித் தி பேஸ் ஆஃப் சேஞ்ச் அண்ட் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு மேக் சோஷியல் சேஞ்சஸ். ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர்றதுல வந்து அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, ஆனால் அது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி அடல்ட் ரோல் மாடல்ஸால் ரொம்பவே வந்து இந்த அடலசன்ட் லேர்னர்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க. அடலசன்ட் பீரியட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க. அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்க அடல்ட் ஸ்டேஜில் இருக்கிற ரோல் மாடல்ஸோ இல்லை அச்சீவர்ஸையோ பார்த்து ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அடலசன்ட் பீரியடில் தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறது, ஒரு ஆக்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறது, இல்லை இது இல்லாமல் வந்து ஒரு சமூகத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கிறவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது, ஒரு கலெக்டர்
இருக்காருன்னா அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது, ஒரு டீச்சரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடலசன்ட் பீரியடில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தங்களுடைய டெசிஷன்ஸை தாங்களாகவே எடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த திங்கிங் இருக்கும். அதே சமயத்தில் அட்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு தான் நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்கன்னா அதை வந்து ஓரளவு தான் அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களோட டெசிஷன்ஸை அவங்களே எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வந்து அடுத்தவங்கள அதிகமாக வந்து குறை சொல்லுவாங்க. அது அடுத்தவங்களை வந்து சீக்கிரமாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் தங்கள்கிட்ட இருக்கிற ஃபால்ட்ஸை வந்து ஸ்லோவாக தான் அக்னாலேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அடலசன்ட் பீரியடில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு அவன் மேலே நீங்கள் குறை சொல்ல முடியாது. சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான். அதை அவன் ஸ்லோவாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். அதே வந்து அவன் அடுத்தவங்க மேலே அதிகமான குறைகளோ இல்லை அந்த பீப்புளை வந்து ஜட்ஜ் பண்ணுறதோ வந்து சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் அடலசன்ட் ஏஜில் நடக்கிற விஷயங்கள். அடலசன்ட் லேர்னர்ஸ்ட்டு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு கம்பேஷனும் இருக்கும். கம்பேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கறை, ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஒரு பீப்புளையோ இல்லை ஒரு சஃபரிங்ஸில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற பீப்புளையோ இல்லை என்விரான்மெண்டல் இஷ்யூஸோ அனிமல்ஸ் மேலேயோ அவங்களுக்கு வந்து அந்த கம்பேஷன்ன்றது அந்த கருணைன்றது இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் கூட வந்து உங்களுக்கு அடலசன்ட் பீரியடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி நிற்பாங்க. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஒரு 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 வாட்டரை வேஸ்ட் ஆக்குறதை பற்றியோ இல்லை ஒரு ஹசாடஸ் என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி வருது, இப்போ அதை வந்து அதுக்கு எதிராக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தது அப்படின்னா இப்போ வந்து இந்த சொசைட்டியில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு க்ளீனினஸ் இல்லாமல் இருக்குது, க்ளீன்லினஸ் இல்லாமல் இருக்குது, அதனால் டிசீசஸ்லாம் வருது, அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அடலசன்ட் லேர்னர்ஸை ஈஸியாக அதில் வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா அவங்க அதுக்கு கம்பேஷனாக இருப்பாங்க. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு தான் நம்ம நிறைய பார்த்தோம். மாரல் டெவலப்மெண்ட், இமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, சோஷியல் டெவலப்மெண்ட்டு, இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டு, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்லேருந்து உடல் ரீதியான வளர்ச்சிகள், அதே மாதிரி வந்து அறிவு ரீதியான வளர்ச்சிகள், கல்வி ரீதியான வளர்ச்சிகள், அதே மாதிரி சமூக ரீதியான வளர்ச்சிகள், அதே மாதிரி உணர்வு மன ரீதியான வளர்ச்சிகள், அதே மாதிரி நீதி நெறி ரிலேட்டடான வளர்ச்சிகள், சிந்தனைகள். இதெல்லாம் வந்து அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு தான் இவ்வளவும் பார்க்குறோம். அடல்ட் லேர்னர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அடல்ட் லேர்னர்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண வைக்கிறதோ, அடல்ட் லேர்னர்ஸை வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸில் ஈஸியாக இன்வால்வ் பண்ணிடலாம். அந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் அடல்ட் லேர்னர்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ் அப்படி. ஏன்னா வந்து அடலசன்ட் லேர்னர்ஸாக இருக்கும் போது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டின்றது அப்போ டெவலப் ஆகிற ஸ்டேஜ். அடல்ட் லேர்னர்ஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அடல்ட் லேர்னிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா, அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து உங்களால் இம்பார்ட் பண்ண முடியும். ப்ராப்ளம் சென்டர்ட் சீக் எஜுகேஷ்னல் சொல்யூஷன்ஸ். அடல்ட் லேர்னர்ஸ் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் லேர்னிங்ன்றதை அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட லேர்னிங் எப்போவுமே ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க, ரிசல்ட் ஓரியன்ட். அதே மாதிரி அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களோட எஜுகேஷனில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. 12th வரைக்குமே அவங்களால வந்து அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ண முடியாதபடி இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு மேலே அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா எஜுகேஷனோட டைரக்ஷன் என்ன, அதை மாதிரி அவங்க படிக்கிறதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரணும், அதை மாதிரி என்ன ஜாபுக்கு போகணும், அதை மாதிரிலாம் அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடல்ட் லேர்னர்ஸ் பார்த்திங்கன்னா செல்ஃப் டைரக்டட்.
மற்றவங்களோட டைரக்ஷன், டீச்சர்ஸோட டைரக்ஷன் ரொம்ப தேவைப்படாது. காலேஜ் லெவலுக்கு வந்துட்டால் ஸ்கூல் லெவலில் மட்டும்தான் டீச்சர்ஸோட டைரக்ஷன் ரொம்ப தேவைப்படும். காலேஜ் லெவல்ஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அடல்ட் லேர்னர்ஸாக ஆகிடுறாங்க. தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். செல்ஃப் லேர்னிங்லேயே அவங்களால எல்லாமே பண்ண முடியும். ஸோ தே ஆர் செல்ஃப் டைரக்டட். அதே மாதிரி அடல்ட் லேர்னர்ஸ் எப்போதுமே ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் அவங்க கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. இது அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு இருக்காது. ஸோ இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ். அதே மாதிரி அவங்களுடைய எஜுகேஷனை எப்படி அப்ளை பண்ணலாம், அவங்க எஜுகேஷன் எதுக்கு பண்ணுறாங்க, அது அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அதே மாதிரி அவங்களோட கரண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களோட கரண்ட் லைஃபுக்கு இந்த எஜுகேஷன் ரிலேட் ஆகுதா. ஸோ இதெல்லாம் என்னென்னா அடல்ட் லேர்னர்ஸ் ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட லேர்னிங்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ காலேஜ் லெவலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸு ஈஸியாக அவங்க ஏன் லேர்ன் பண்ணுறீங்கன்ற அப்ஜெக்டிவை கேட்டிங்க அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, என் ஃபேமிலியை ரைஸ் பண்ணணும், என்னோடய ஸ்டேட்டஸை ரைஸ் பண்ணணும், நல்ல ஜாபுக்கு போகணும், என்னோடய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் தெளிவாக அவங்களால சொல்ல முடியும். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸ் இருந்தால் கூட அடல்ட் லேர்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு குரூப்பில் கொண்டு வந்தால் கூட, அடலசன்ட் லேர்னர்ஸ் ஒரு குரூப்பில் கொண்டு வந்தால் கூட, இந்த ரெண்டு லேர்னர்ஸ்க்கு இடையிலையுமே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதையும் ஒரு டீச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சேம் குரூப்பில் இருக்கிற சேம் ரேஸ் அண்ட் கல்ச்சரல் குரூப்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையிலையும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் ஆல்சோ தி பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர்ஸில் அவங்கள்ட்ட சேஞ்ச் இருக்கும். உடல் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி மன ரீதியாகவும் சரி, அவங்களுக்குள்ளார நிறைய சேம் குரூப்பில் இருந்தால் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்ன்றத சைக்காலஜிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 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 சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான இந்த டிஃப்ரென்சஸை ஜான் பி டிசெக்கோ ஒரு ப்ரொஃபஸர் இன் சைக்காலஜி இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிவர்சிட்டி. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை பற்றி நிறைய கான்செப்ட்ஸை அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்களோட ஏஜோ, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டு, அதே மாதிரி அவங்களோட ஜெண்டரு, சோஷியல் கிளாஸு, இதெல்லாம் ஒன்றா இருந்தால் கூட அவங்களுக்கு இடையில என்னென்னா டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நமக்கு கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல், உடல் ரீதியான, மன ரீதியான, சமூக ரீதியான, பண்பாட்டு ரீதியான டிஃப்ரென்சஸ் எல்லாமே இருக்கும். சேம் குரூப்பில் இருக்கிற அடலசன்ட் குரூப்பில் இந்த ஃபேக்டர்ஸை வச்சியும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கின்னர் இவருமே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் பற்றி நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காரு. ஸ்கின்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை மெஷர் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனாலிட்டி என்னன்றதை நம்மளால் அனுமானிக்க முடியும். அதுதான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்கின்னர் சொல்கிறது, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இஸ் கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ் இன் சேம் செட் ஆஃப் குரூப் ஆஃப் லேர்னர்ஸ், அடல்ட் லேர்னர்ஸோ அடலசன்ட் லேர்னர்ஸோ. இது இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் தான் ஒரு ஹியூமனோட பர்சனாலிட்டியையும் ஷேப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் தான் இந்த குரூப் ஆஃப் லேர்னர்ஸில் இருக்க இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் தான்
அந்த பீப்புளுக்கு இடையிலே அவங்களுக்கு இருக்கிற மோட்டிவேஷன், அதே மாதிரி ப்ரேயர் நாலேஜு, எக்ஸ்பர்டைஸ் லெவலு, ஸ்டடி டைமு, ஃபிசிக்கல் எபிலிட்டிஸு, இது எல்லாத்துலேயுமே இந்த ஃபிசிக்கல் இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. இதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, சேம் செட் ஆஃப் குரூப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு இடையில தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குன்னு. அடலசன்ட் லேர்னர்ஸாக இருந்தால் கூட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, அடல்ட் லேர்னர்ஸாக இருந்தால் கூட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுதான் அவங்களோட சக்ஸஸ் லெவலை வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது எதை பேஸ் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னா, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அப்பியரன்ஸு, இன்டெலிஜென்ஸ் அறிவாற்றல், ஆட்டிடியூட்ஸ் பிஹேவியர்ஸு, அதே மாதிரி அச்சீவ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேம் லெவல் ஆஃப் பீப்புளுக்கு இடையில இந்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அடலசன்ட் லேர்னர்ஸ்க்கு இடையில வந்து டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மோட்டார் எபிலிட்டி அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லையும் இந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி செக்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் ரிலேட்டடாகவும் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது சேம் செட் ஆஃப் குரூப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு இடையில. இப்போ அடலசன்ட் லேர்னர்ஸ்னால் போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்துடுவாங்க, அதே மாதிரி தான் அடல்ட் லேர்னர்ஸ்லையும். ஆனால் அதுலேயுமே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெக்னெமர் அண்ட் டெர்மன் டிஸ்கவர் தி ஃபாலோயிங் டிஃப்ரென்சஸ். என்ன மாதிரி மென் அண்ட் உமனுக்கு இடையில என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ்லாம் அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெமரியை பொறுத்தளவில் வந்து உமனுக்கு அதில் நிறைய ஸ்கில் இருக்குது. ஸோ ஒரு மென்டல் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய லேர்னிங் எல்லாமே உமன்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. அதுவே மோட்டார் எபிலிட்டி, ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதை வச்சு லேர்ன் பண்ணுறதுல வந்து மென் வந்து கிரேட்டராக இருக்காங்க, அதாவது வெல்வர்ஸ்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உமனுக்கு எப்போதுமே நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. அதே சமயத்தில் மென்னுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு உமன் அளவுக்கு ப்ராப்பராக இல்லைன்னா கூட மென் எதில் எக்ஸல் பண்ணுறாங்க அப்படின்னா, எதில் அவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸில் மென் வந்து சீக்கிரமாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சென்சரி லேர்னிங் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு டச்சை வச்சோ ஸ்மெல்லை வச்சோ நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிற சில ஸ்கில்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து உமன் வந்து கிரேட்டராக இருக்காங்க. பட் ஆனால் மென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்சரி டிஸ்டிங்ஷன் இந்த மாதிரி நுண்மையான புலன்களை யூஸ் பண்ணி வளர்த்துக்கிற ஸ்கில்லை விட அவங்க சைஸ் அண்ட் வெயிட் இல்யூஷன் தான் மென்னுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களோட லேர்னிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி வந்து லாங்குவேஜஸை பொறுத்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உமன் வந்து சுப்பீரியராக இருக்காங்க லாங்குவேஜஸ் ரிலேட்டட் லேர்னிங். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் லேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மென் வந்து சுப்பீரியராக இருக்காங்க. ஸோ லாங்குவேஜஸில் உமன் சுப்பீரியர், லாங்குவேஜ் ரிலேட்டட் ஸ்டடீஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் ஸ்டடீஸில் மென் சுப்பீரியர். அதேமாதிரி மிரர் ட்ராயிங் கேப்பபிலிட்டியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மெக்னெமர் அண்ட் டெர்மன் இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்டடி பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. மிரர் ட்ராயிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே வரைகிறது, இது வந்து உமன்ஸ் ஆர் பெட்டர்னு சொல்கிறாங்க மிரர் ட்ராயிங்கு. அதே மாதிரி வந்து ஃபால்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மென்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்ட் டு பி 3 times ஆஃப் சச் ஃபால்ஸ் இன் உமன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்தீங்க அப்படின்னா மென்னுக்கிட்ட அதிகமாக இருக்குது. உமன் ஆர் மோர் சசப்டிபிள் டு சஜஷன் while there are 3 times as many color blindness as there are women. அதாவது கலர் பிளைண்ட்னஸ்ன்றது வந்து கலரை ஐடென்டிஃபை பண்ண முடியாத விஷயம் வந்து மென்னுக்கிட்ட அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி சஜஷனை ஏற்றுக்கிறதுல வந்து உமன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க. அதே மாதிரி ரேஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அவங்க எந்த இனம், எந்த பேக்ரவுண்டு, அந்த மாதிரி எந்த கம்யூனிட்டி, இந்த மாதிரி ரேஷியல் டிஃப்ரென்சஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரிலேட்டடான டிஃப்ரென்சஸும் இருக்குது. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது எல்லாமே டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட், ஆர்வமும் வந்து உங்களை வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை ஒரே செட் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு இடையில இருக்கிற ஆர்வம், 2 பீப்புளுக்கு இருக்கிற அடலசன்ட் லேர்னர்ஸ்லேயே அவங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த இது மாறுன்றாங்க. அது மாதிரி எமோஷன் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்குள்ளார வருது. ஸோ சேம் செட் ஆஃப் லேர்னர்ஸ்க்குள்ளார இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸும் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். அடலசன்ட் லேர்னர்ஸ்னால் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடல்ட் லேர்னர்ஸ்னால் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஆனால் இந்த குரூப்புக்கு இடையிலையுமே அந்த குரூப்பில் இருக்கிற பீர் லேர்னர்ஸ்குள்ளார இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணணுன்னு இந்த சைக்காலஜிஸ்ட்டு, எஜுகேஷ்னலிஸ்ட் நமக்கு சொல்கிறாங்க. இந்த காணொளியில் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ் பார்த்தோம். அடுத்த காணொளியில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங்கை பொறுத்தளவில் நிறைய ஃபேக்டர்ஸ் டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணோம். லேர்னர்ஸை பேஸ் பண்ண ஃபேக்டர்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் மேட்டரை பேஸ் பண்ண டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து டீச்சிங் என்விரான்மெண்ட்டு, அந்த ஃபேக்டர்ஸை வந்து டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணும். டீச்சர்ஸ் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸே இருக்குது டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் டீச்சிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், இதெல்லாம் என்னன்றதை நம்ம வந்து அடுத்த காணொளியில் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். அதே மாதிரி இந்த மெட்டீரியலை இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்க இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நாங்கள் பர்ச்சேஸ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கூட நீங்கள் என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம். யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். எங்களுடைய மார்க் டெஸ்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ரிப்ரேஷனை நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கும் பூஸ்டப் பண்ணிக்கலாம். உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்டுக்கும் நாமினல் ப்ரைஸில் நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். ஹாப்பி லேர்னிங். Thank you.